விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் பயன்பாடு என்று அனுமதி வாங்கி போடப்பட்ட தரைபாலத்தை யாரையும் போகவிடாமல் தடுத்து நிறுத்திய தனிநபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாவட்ட நிர்வாகம் உத்தரவு அளித்தும் அலட்சியம் காட்டும் அதிகாரிகளால் 20க்கும் மேற்பட்ட விவசாயிகள் 6 மாத காலமாக விவசாயம் செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த காட்டுக்கூணங்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆதவ முருகன். இவர் தனக்கு சொந்தமான நிலத்திற்கு முன்பு செல்லும் ஓடையில் கோவில் பயன்பாட்டிற்காகவும் விவசாயிகள் பயன்பாட்டிற்காகவும் தரைபாலம் அமைத்துக் கொள்வதாக மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி கேட்டிருந்த நிலையில் விவசாயிகள் பயன்பாட்டிற்காக தரைபாலம் அமைக்க அனுமதி அளித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட ஓடையில் தரைபாலம் அமைக்கப்பட்ட நிலையில் ஆதவ முருகன் தனது அரசியல் செல்வாக்கால் சம்பந்தப்பட்ட பாதையை முற்றிலுமாக இரும்பு வேலி அமைத்து பொதுமக்கள் யாரும் பயன்படுத்த முடியாத நிலைக்கு கொண்டு வந்துள்ளார். இதனால் சம்பந்தப்பட்ட ஓடைப்பாதை வழியாக சென்று விவசாயம் செய்யும் சுமார் 20க்கும் மேற்பட்டோர் கடந்த 6 மாத காலமாக விவசாயம் செய்ய முடியாமல் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். மேலும் அப்பகுதி விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் செல்லக்கூடிய பைப் லைன்களையும் அடித்து உடைத்துள்ளார். இது குறித்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பயன்பாட்டிற்கு என்று அனுமதி வாங்கிவிட்டு தனிநபர் முற்றிலுமாக ஆக்கிரமிப்பு செய்துவிட்டதாக புகார் அளித்த நிலையில் சம்பந்தப்பட்ட உத்தரவை மாவட்ட நிர்வாகம் ரத்து செய்துள்ளது. ஆனால் அந்த உத்தரவை அரசு அதிகாரிகள் செயல்படுத்தாமல் உள்ளதாகவும் இதனால் தாங்கள் விவசாய நிலங்களுக்கு சென்றால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என விவசாயிகள் செய்வதறியாமல் திகைத்து வருகின்றனர். இது குறித்து தமிழக அரசு வருவாய்த்துறையினர் தனிநபர் செய்யும் அராஜக போக்கினை தடுத்து நிறுத்தி 6 மாத காலமாக விவசாயம் செய்ய முடியாமல் தவிக்கும் விவசாயிகளின் வாழ்வில் விலக்கேற்ற வேண்டும் என கண்ணீர் மல்க தெரிவிக்கின்றனர். என்னுடைய பெயர் சி. ஆண்டோனி செல்வராஜர் சார். நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவராக இருக்கிறேன் சார். என்னுடைய ஊர் காட்டுக்கூணங்குறிச்சி. நான் இப்போ இருக்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஓட புறம்போக்கு. இதை ஆதவ முருகன் என்பவர் ஒரு தவறான தகவல், அதாவது பொய்யான தகவலை சொல்லி இந்த வழியால் தான் இங்கே இருக்கிற ஒரு இந்து கோயில்களுக்கு இந்து மக்களும் போகணும், பொதுமக்களுக்கும் போகணும். அதனால் எனக்கு ஒரு பாலம் அமைப்பதற்கு நீங்கள் வழிவகை செய்யணும்னு அரசிட்ட கேட்டு பாலத்தையும் போட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாமல் வேலியை போட்டு கேட்டு போட்டு அடைச்சிட்டார். இது அடைச்சதால் என்னென்னா அவர் நடுவில் 6 ஏக்கர் இருக்குது. சுற்றி எங்களுடைய நிலம் இந்தாண்ட பக்கமும் அந்த 6 ஏக்கருக்கு பின்பக்கமும் முன்பக்கம் எங்கள் நிலம் இருக்குது. அந்த நிலத்திற்கு நாங்கள் போக்குவரத்திற்கு வேறு வழியும் கிடையாது. எங்களுக்கு வழியே இல்லாத வேலி போட்டு அடைச்சிட்டார். ஒன்று, நாங்கள் விவசாயத்திற்கு தண்ணீருக்கு பூமிக்கு அடியில் 4 இன்ச்சு பைப்பு போட்டு புதைச்சி இது வரைக்கும் ஒரு 20 வருஷமாக தண்ணீர் பயன்பாட்டுக்கு வச்சுருந்தோம். அந்த பயன்பாட்டுக்குரிய பைப்பையும் ஒரு 6 மாதத்திற்கு முன்பு ஆளை வச்சு வெட்டி எடுத்துட்டாரு. அந்த எடுத்த பைப்பு நாங்கள் காவல்துறையிட்ட போய் புகார் கொடுக்கும்போது 6 மணிக்குள்ளே நாங்கள் அந்த பைப்பை நாங்கள் போட்டு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. 6 மணி ஆச்சு, 6 மாதமும் ஆச்சு. இன்ன வரைக்கும் அந்த காவல்துறையும் கண்டுக்கல. ஆர்டிஓ, தாசில்தார், கலெக்டர் எல்லாத்தையும் மனு கொடுத்துட்டோம். அவங்களும் இதை எடுக்க சொல்லி உத்தரவு கொடுத்தோம். இன்ன வரைக்கும் அதை செய்யலை. பைப்பை போட்டு கொடுக்க சொல்லி இன்னும் பைப்பை போட்டு கொடுக்கல. அதனால் இந்த மல்லாட்டை விவசாயமும் பாதிச்சுப்பட்டது, எள்ளு விவசாயம் பாதிச்சுப்பட்டது. ஆள் பாலம் உள்ளவர் அவர் சென்னையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் நினச்சா மந்திரியும் விலைக்கு வாங்குவேன், எல்லாத்தையும் விலைக்கு வாங்க, இந்த ஊரில் விலைக்கு வாங்குங்கிறாங்க. அதுக்கு இருக்குது. அவங்களாம் சேர்ந்துக்கிட்டு மறைமுக தாக்குதல் நடத்துகிறாங்க. எங்களுக்கு உயிர் பயமும் என்ன செய்கிறது கொலை மிரட்டலும் விடுறாங்க. உங்களால் என்ன பண்ண முடியுங்கிற கண்டிஷனில் இருக்கிறாங்க. இது நாங்களும் நடையாக நடக்கிறோம். கலெக்டர் ஆஃபீஸுக்கு 10 தடவை நடந்துட்டோம், பிடிஓ ஆஃபீஸுக்கு, தாசில்தார் ஆஃபீஸுக்கு 20 மணி நேரம் நடந்து எந்த ஒரு பதிலும் இல்லை சார். இதுக்கு மேலே நாங்கள் என்ன செய்யலாம்னா ஊமங்கலம் ரோட்டில் போயிட்டு பெட்ரோல் டேங்கோ அல்லது பெட்ரோலையோ மண்ணெண்ணையோ வச்சுக்கிட்டு எங்கள் ஊர் மக்களோட போய் ரோட்டில் உட்காந்துக்கிட்டு தர்ணா பண்ணாதான் சார் இருக்குது வழி பிறக்கும். இல்லைன்னா வழி பிறக்காதுன்னு நினைக்கிறேன்.